ராசா, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க ராசா. நீங்க மனசுக்குள்ள புழுங்குறது எனக்கு வெளியில தெரியுது. உங்களை அவமானப்படுத்தினவங்கள நாங்க சும்மா விட மாட்டோம். கவலைப்படாதீங்க. உங்களுக்கான நியாயத்தை வாங்கி கொடுக்க வேண்டியது எங்க பொறுப்பு. இரு தம்பி, என்ன ஆச்சு இப்போ? யார் அவமானப்படுத்தினா? என்ன யாருக்கோ நடந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? யாருக்கு உங்களுக்கு என்ன நடந்ததுதான் ராசா. எனக்கு எப்போ நடந்துச்சு? ஆனா கோயிலுக்குள்ள போயிட்டு உங்களை பிடிச்சி வெளியில தள்ளி விட்டாங்கல்ல, கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையா, அதைத்தான் சொல்றேன். ஒண்ணுமே இல்லை, நானே அது பெருசுப்படுத்தவே இல்லை. நீங்க எதுக்கு இவ்வளவு உணர்ச்சிப்படுறீங்க? உங்களுக்கு அது அவமானமாவே தெரியலையா? அதுக்கெல்லாம் யாரும் அவமானப்படுத்துவாங்களா? இது அவமானம். அதாவது உங்களை உள்ள காலை வச்சது, உனக்கெல்லாம் தகுதி இல்ல, நீ அதுக்கெல்லாம் சரிபட்டு வர மாட்டேன்னு சொல்லி ஒரு வெளியில தள்ளாங்க ராசா. அப்படி இல்ல தம்பி, அங்க வந்து நான் போனேன். ஆமா, அதெல்லாம் இங்க வரக்கூடாதுங்க ஏன்னு சொல்லிட்டாங்க. அது நான் பெரிய அவமானமா எடுத்துக்கலையே. எதுக்கு இவ்வளவு பேசிட்டு இருக்கீங்கன்னு உள்ள வரக்கூடாதுன்னு ஒருத்தன் சொல்லி இருக்கா. உனக்கு அவமானமா தெரியலையா ராசா? அவ சொல்றதெல்லாம் தப்பே கிடையாது. அவ சொல்றது வேற, யாரு சொல்றது தப்பு? இப்போ வேற யாராவது நூல் போடாத பேசினார்னா அது வந்து எனக்கு வந்து ரொம்ப அவமான குறைச்சலா இருக்கும். ரொம்ப இழிவான விஷயம். அவன் உன்னை கௌரவமா பார்த்தாலும் உங்களுக்கு அது கேவலமா இருக்கு. நூல் போட்டவங்க உங்களை கேவலப்படுத்தினா விஷயம் தானே. ஓ, அவங்க என்ன கேவலம் இருக்கு? போட்டவங்க உங்களை கேவலப்படுத்தினாலும் அது உங்களுக்கு கௌரவமா இருக்கு. அப்ப அங்க எதுவுமே நடக்கல, உங்களை எதுவுமே பாதிக்கல, உங்களுக்கு அது அசிங்கமாவும் தெரியல. எவ்வளோ பாடல் பாடியிருக்கேன் ஒரு விஷயமா. நீங்க பாடுனது சொல்ல ராசா, பதிலுக்கு அவங்க உங்களை கூட்டமா சேர்ந்து பாடுன்னு பாடி தள்ளாங்கல்ல, அதுக்கு அதெல்லாம் விடுங்க. வராதே வராதே உள்ள வராதுன்னாங்களே, அப்ப ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி கலங்கி போய் ஒரு மாதிரி தொங்க போட்டு வந்து ரசிகர்கள் ரொம்ப வேதனை அடைஞ்சாங்க. ஓ, நீ உங்களுக்கு வேதனை இல்ல, உங்களுக்கு அது கௌரவம் இருந்துச்சு. அப்ப நாங்க பைத்தியக்காரங்க. அப்ப நாங்க பைத்தியக்காரங்க, அப்படித்தானே? அதுதான் தெளிவா சொல்லிட்டோம் இல்லையா? நாங்க பைத்தியக்காரன் சொன்னா தப்பு கிடையாது, வேற யாரு சொன்னாலும் தப்பு தான். முடிஞ்சுப்பா. இதுக்காடா இவ்வளவு தூரம் தொண்டை தண்ணி வத்த கத்திட்டு கிடந்திய? மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் தர்பார். கோத்தடி கோபி ஐயா. இளையராசாவை பார்த்து இப்ப அத்தனை பேரும் கேட்கிறாங்க, என்ன பழக்கம்னா அது? உனக்காகத்தானே இவ்வளவு தூரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா. ஆனா கடைசியில ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு போயிட்டாப்புல. எனக்கு எதுவும் அவமானமா தெரியலையே, இவங்க தான் என்னைய வச்சு ஏதோ அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பூரா வதந்தி. அங்க ஒருத்தன் கூட என்னைய மரியாதை குறைவா நடத்தலப்பா. அங்க எதுவுமே எனக்கு அவமானமா தெரியல. அவங்க என்னைய எப்படியெல்லாம் கவனிச்சாங்க தெரியுமா? என்னைய ஈக்குவல் பண்ணி பக்கத்துல சேர் போட்டுலாம் உட்கார்ந்து இருந்தாங்க, என் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாங்க. தெரிஞ்சு போச்சு ஐயாவுக்கு அவங்க உன்னைய உள்ள விட முடியாது. அவரு யதார்த்தமா போய் காலை வைக்க போனப்போ, அவனை விடாதீங்க, அவனை கொல்லுகே அப்படின்னு சொல்லி இந்த காதல் தண்டபாணி மாதிரி கடந்து கத்துனாங்க. மொத்தமா ஒண்ணு சேர்ந்து காட்டியான கூட்டத்துல நடுவுல ஒரு வெள்ளை சுண்டலி மாட்டிக்கிட்ட மாதிரிதான் இருந்தது. ஐயா இளையராசாவை அந்த கூட்டத்துக்கு நடுவுல பாக்குறப்போ, அவரை உள்ள காலை வைக்காதன்னு சொன்னப்போ அவருக்கும் உள்ளுக்குள்ள தோணி இருக்கும், நான் என்ன அவ்வளவு மோசமானவனா? இல்ல உங்க எல்லாரையும் விட நான் ரொம்ப கீழத்தை தாழ்ந்தவனான்ற ஒரு எண்ணம் உள்ளுக்குள்ள ஏன் வயசு 85பா அவருக்கு, 81 வயசு அவருக்கு. அந்த மனுஷன் கிட்டத்தட்ட ஒரு சாமியாரத்தான் வாழ்ந்துகிட்டு இருக்காப்புல. அப்பையிலேருந்தே இப்ப வரைக்கும் ஒரு சாமியாரத்தான் அவரு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஆனா நீ என்னதான் அவரை ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்கு அவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காரு, அவங்களுக்கு ஈக்குவலா வர்றதுக்கு. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுங்க சார், நீங்க சங்கியா மாதிரி அவங்க கூட சமமா இருக்கலாம், ஆனா என்னைக்குமே நீங்க அவாளா மாறவே முடியாது. நீங்க தான், அவங்க தான். இந்த ரெண்டு என்னைக்குமே ஒரே தட்டுல உட்கார்ந்து சமமாக முடியாது, கஷ்டம். ஆனா ஐயாவுக்கு அது அவமானமத்தில். இங்க இருக்கிற அத்தனை பேரும் அவருக்காக பயங்கரமா வாய்ஸ் அவுட் பண்ணாங்க, சும்மாலாம் இல்லை. ஏன்னா அவருக்கு நடந்த அந்த ஒரு அவமானம், இதுக்கு முன்னாடி அவரை எதிர்த்தும் நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. இப்ப அவருக்காக சப்போர்ட் பண்றாங்க இல்லைங்களா, அதே இது அவரை கண்டிச்சும் பேசியிருக்கிறாங்க. எந்த இடத்துல கண்டிக்கணும், அவர் பண்ணது தப்பு அப்படின்றப்ப அதை கண்டிச்சு பேசியிருக்காங்க. ஆனா அவருக்கு ஒரு மட்டு மரியாதை இல்லாம அவரை கேவலப்படுத்தினது எல்லாரையும் தாங்க முடியல, யாராலையும் தாங்க முடியல. உண்மை அதுதான்.
இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இங்க யாருக்குமே கிடையாது. இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம இதை இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா இது அத்தனையும் எல்லா இடங்கள்லையும் ஸ்ப்ரெட் ஆகும். ஏன் அப்படின்னா இருக்கிற எல்லா கோயில்கள்லையும் அவங்க தான் இப்போ உட்காந்து லேபிள் அடிச்சிட்டு இருக்காங்க. உண்மை அதுதான். அவங்க வைக்கிறதா இந்தியாவுக்குள்ள கோயிலுக்கு வெளியில ஒரு ரூல்ஸ், கோயிலுக்கு உள்ள ஒரு ரூல்ஸ், எழுதப்படாத ரூல்ஸ். அதை ஒருத்தரும் கேள்வி கேட்க முடியாது. கோயில்ன்றது ஒருவேளை பிரைவேட் ப்ராப்பர்ட்டியா இருந்தால் அதை பற்றி யாரும் எதுவும் கேட்க போறது கிடையாது. கோயில்ன்றது பொதுமக்களுக்கு உண்டானது. அவங்களுக்கு அவங்க வர்றாங்க பார்த்தீங்களா டிவோட்டிஸ், அவங்களுக்கு சேவை செய்யறதுக்காக. கடவுளுக்கு சேவை செய்வாங்க, கடவுளுக்கு இவங்களுக்கு இடையில இருக்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, நியாயமா வர்றவங்களோட மனசு வருத்தப்படக்கூடாத அளவுக்கு தான் இவங்க நடந்துக்கலாம். ஆனா வருத்தத்தோட கோயிலுக்கு வந்தா அதை விட கொடுமை பண்ணி வெளியில அனுப்பிச்சிடறாங்க. ஏன்டா கோயிலுக்கு வந்தோன்ற ஒரு ஃபீல், நீ இங்க வராத, அங்க உட்காராத, உனக்கு அனுமதி கிடையாது. இந்த அனுமதி கிடையாதுன்னு சொல்றாங்களா அர்த்த மண்டபத்துக்குள்ள, கருவறைக்கு உள்ளேயே சில பேர் போயிருக்காங்களாம். இருக்கு, பெருமையா பேசியிருக்காங்க. நான் பக்கத்துல போனேன், ஆண்டாளை பார்த்தேன், ரங்கமன்னாரை பார்த்தேன், பக்கத்திலே உட்கார்ந்து பார்த்தேன். அப்ப அவங்களுக்கு உள்ள போறதுக்கான அந்த லிபர்ட்டி யாரு கொடுத்தது? ஐயா இளையராசா போகக்கூடாது. ஒருவேளை யாருமே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருந்தாங்க, அக்செப்டபிள். ஆனா அத அவங்க நினைச்சா உள்ள விடலாம், அவங்க நினைச்சா சில பேரை தடுத்து நிறுத்தலாம். உள்ள காலை வைக்க கூடாதுன்ட்டாங்க சார். காலை வச்சதுக்கே பயங்கர தீட்டா சொல்றாங்கல்ல. அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் அவருக்கு இங்கேருந்து காசு எவ்வளவு எடுத்து கொடுத்துரு. இது ஐயா ராசாவுக்கு புதுசெல்லாம் கிடையாது அவமானப்படுறது. ஆனா ஐயா ராசா அது அவமானமா அவருக்கு அது தோணல. அவரு அது ரொம்ப பெருமையா எடுத்துக்கிட்டா. ஒரு ஒரு மாலையும் ஒரு பரிவட்டமும் கட்டிட்டா எல்லாமே சரியா போச்சு, நாமெல்லாம் ஒன்னா சமமா போச்சுன்னு நினைச்சுக்கிறாப்புல போல. ஏற்கனவே ஒரு தடவை கும்பாபிஷேகத்துக்கு பயங்கரமா ஃபண்ட் அள்ளி கொடுத்தாப்புல. ஆனா ஃபண்ட் அள்ளி கொடுத்த அந்த மனுஷனை மேலே ஏற விட மாட்டேன்ட்டாங்க. பணம் கொடுக்கறதோட பழக்க வழக்கமெல்லாம் அத்தோட நிப்பாட்டிக்கணும். அதை விட்டுவிட்டு ஒன்னா கூட சேர்றான், தண்ணி எடுக்கிறான், கலசத்தை தொடுறான், கோபுரம் ஏறுறான், இந்த வேலையெல்லாம் வச்சக்கூடாது. உங்களுக்கு அந்த தகுதி கிடையாது. அந்த தகுதி அப்படின்றது எதை பேஸ் பண்ணி வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? போய் கேட்டா சொல்லுவாங்க, நாங்க ஆகம விதிப்படி. புதுசா ஒருத்தர் கிளம்பியிருக்கார், பாண்டிய நாட்டு விதி. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல பாண்டிய நாட்டோட தலைநகர் அது. அங்க உள்ள அட்டமன்றத்துக்குள்ள போறாயில, இங்க போக மாட்டாங்களா? இங்க என்ன கேட்குறாங்க சார்? நான் கேட்கல, இது அத்தனையும் உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களோட கேள்வி. அப்ப இந்த ரூல்ஸை யாரு ஃபிக்ஸ் பண்ணது? முதல்ல அவங்க சொல்றாங்க, நாங்க தான் கட்டி காத்துக்கிட்டு இருந்தோம். இங்க எவனும் கட்டி காக்கல, அத்தனை வயலும் ஆக்கிரமிப்பு தான் பண்ணி திரிகிறாங்க. உண்மை அது. இப்ப எதுக்கு ஐயா ராசாவுக்கு வேணா அது பெருசா தெரியாம இருக்கலாம், ரோசம் வராம இருக்கலாம், அது அவரோட பெருந்தன்மை. நம்ம அதை விட்டுட்டோம், அது பெருந்தன்மை. இப்ப அவரை வச்சு நம்ம இங்க அரசியல் பண்ணல. அவருக்காக பேசணுமே தவிர அவருக்காக மட்டும்தான் பேசினாங்கன்றது கிடையாது. ஏற்கனவே இங்க இருக்கிற கோயில்கள்ல என்னென்ன சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இதை இன்னும் கொஞ்சம் நல்லா, அதான் அவங்க கண்ட்ரோல், அது ஒரு பவர் சென்ட்ரிக் பிளேஸா மாறி போச்சு கோயில்ன்றது. வெளியில வேணா அவன் எவ்வளவு வேணாலும் வந்து பண்ணிக்கலாம், அது உங்க ரூல்ஸ். ஆனா உள்ள வந்துட்டேன்னா இது ஏன் இடம், இந்த இடத்துல நான் வைக்கிறது மட்டும்தான் சில பிடிச்சு வச்சுக்கிறாங்க சார். கோயிலுக்கு உள்ள என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எப்படி நடந்துக்கணும், யாரு வரணும், யாரு வரக்கூடாது, யார் யாருக்கு என்னென்ன சலுகைகள் கொடுக்கணும், இது அத்தனையும் கோயிலுக்குள்ள அவங்க வச்சதுதான். இதுக்கு இப்ப ஆட் ஆன் பண்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஒண்ணு இல்ல, நமக்கு சாமிக்கு இனிமே பைனாக்குலர் வச்சு பார்க்குற அளவுக்கு டிஸ்டன்ஸை கொண்டு வர்றாங்களா இல்லையா மட்டும் பாருங்க. இதை இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இது பேசுறதுக்கு வேணா ஐயா இளையராஜா ஜஸ்ட் ஒரு டூல் தான். ஐயா இளையராஜாவுக்கு இப்படி இருக்கிறப்ப ஒண்ணுமே ஊரு பேர் தெரியாது. இப்ப நம்மளெல்லாம் யாருக்குமே தெரியாது. நம்ம கோயிலுக்கு போறோம் அப்படின்னா
வெளியில போடா அப்படின்னு அவன் சொன்னான்னா பேசாம மனசு நொந்துக்கிட்டு வெளியில வரணும். சொல்லுவாங்க உள்ள வராத, நான் உள்ள வந்தா என்ன தீட்டுன்ற. இப்ப கேட்கிற கேள்வி அவங்களுக்குள்ளதான் இருக்கு. எந்த விதத்துல வேதம் படிக்கணும், வேதம் படிச்ச எல்லாரையும் உள்ள விட்டுருவியா, வேதம் படிச்ச எல்லாரையும் உள்ள விட்டுருவியான்றா. இல்ல மனசார சாமி கும்பிடணும், மனசார வேற எந்த விதமான ஒரு அப்பளுக்கு இருக்கக்கூடாது, அப்படி இருந்தா உள்ள விட்டுருவியா. எவ்வளவு சிவாச்சாரியர்கள் அங்க சிதம்பரத்துல போட்டு அடிச்சிருக்காங்க, சண்டை போட்டிருக்காங்க. அவங்களெல்லாம் விட நீங்க பெரிய ஆளா கேட்குறாங்க சார், வேற எதுவும் கிடையாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐயாவுக்கு வேணா அது அவமானமா தெரியாம இருக்கலாம், இது அவமானத்துக்கே வேலை இல்லை, உரிமை. ஏன்னா கோயிலுக்கு உள்ள போறப்ப அங்க கோயில்ல இருக்கிறதுல பெருசு சாமி மட்டும்தான், அதுல யாருக்காவது எந்த மாற்று கருத்து இருக்கா? சாமியை தாண்டி ஒரு வேலை செய்யறது தப்புனா சாமி தண்டிக்கட்டும், சாமி தண்டிக்கட்டும்ன்ற. அவனு தண்டிக்கட்டும், தண்டிக்காதா? அவன் பண்றது தப்புனா சாமி தண்டிக்காதா? அது உங்களுக்கு தெரியாது. இப்போ அது அந்த ஒரு விஷயத்தை இப்போ தெளிவுபடுத்திக்கலாம் சார். இல்ல இல்ல சாமி எல்லாம் தண்டிக்காது, அப்படி தண்டிக்காத சாமி எதுக்குப்பா உள்ள வச்சிருக்கீங்க கேட்பாங்க. இல்ல எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, தப்பு பண்ணிட்டு உள்ள போயிட்டு ஏதாவது தப்பு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா சாமி தண்டிக்கும். ஆனா இவங்க எங்களுக்கு இப்ப டவுட் என்ன அப்படின்னா, இவங்க கோயில அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா இல்ல சாமியவே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றதுதான். அவரை ஒரு தண்டனை கைதியாட்ட உள்ளுக்குள்ள வச்சுக்கிறாங்க போல. அவரை வச்சு என்னென்ன சுத்தி என்ன ஏதாவது செய்ய கேட்டா இது கெட்டு போச்சு, புனிதம் கெட்டு போச்சு, அது அசிங்கமாயிடுச்சு, தீட்டுப்பட்டு. தீட்டுன்றது என்னது? அப்ப நாங்களாம் தொடக்கூடாது. அப்ப நாங்க உங்களை தவிர மற்ற அத்தனை பேருமே அசிங்கம் அப்படிதான் நீங்க நினைக்கிறீங்க, புனிதமானவங்க இல்ல. கோயிலுக்குள்ள எவ்வளவு புனிதமான வேலையெல்லாம் இவங்க எல்லாம் பார்த்துருக்காங்கன்றது நல்லா தெரியும்ல. போய் கேட்டு பாருங்க. ஏன் நிறைய இடத்துல வந்திருக்கு, வீடியோவா வெளில வந்திருக்கு. காஞ்சிபுரம் கோயில்ல அடடா எவ்வளவு கருவறைக்கு உள்ள புனிதம் கட்டு போகலையோ, அதெல்லாம் பண்ண சாமி சந்தோஷப்படுவாரோ? கொண்டாந்து காலை வச்சதுக்கு எவ்வளவு 81 வயசுல ஒரு மனுஷன் எவ்வளவு தூரம் பழுத்த பக்திமானா இருந்திருப்பாப்புல. அவரை தாண்டிய நீங்க எல்லாம் ரொம்ப ஆச்சாரமா இருந்துட போறிய. ஆனா இவரை சொல்லணும், இவர் பரவாயில்ல, இவர் ஒருத்தர் இப்படித்தான் செய்வா அப்படின்னு நல்லாவே தெரியும். இதுதான் கடைசியில இப்படிதான் கடைசியில நிப்பாருன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இவ்வளவு சீக்கிரம் உடனுக்கு உடனே எடுத்து போட்டேன். இந்த நம்ம இவர் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுன்னு, அவர் பழனி கோயிலுக்கு உள்ள போறப்ப ஆச்சாரம் கட்டு போச்சு, அபச்சாரம் ஆகி போச்சு, தீட்டு ஃபார்மாலிட்டி பண்ணுங்க, கழுவுங்கன்னாங்க. அவரை தாண்டி கோயில்களுக்கு என்னென்ன யார் யாரு போயிருக்கா, அவரை சுத்தி போயிருக்கீங்களா நீங்க? எந்நேரமும் இவங்களும் அதாவது அவங்களுக்கு வேணுன்றப்ப மட்டும் உண்மையிலேயே கடவுளை எப்படி யூஸ் பண்றாங்கன்னா கர்ச்சீப் மாதிரி தான் யூஸ் பண்றாங்க, மேக்கப் செட் மாதிரி. வெளியில எப்ப எல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் போட்டுக்கிறது, அதுக்கப்புறம் களைச்சு விட்டுறது, ஜாலியா உட்காந்துக்கிறது. உண்மையிலே அவைகள் ஒரிஜினல் பக்தினா என்ன சார்? ஒரிஜினல் பக்தின்றது என்ன? கடவுள் எல்லாத்தையும் சரிசமமா பாக்குறாருன்னு சொல்றீங்கல்ல, அப்புறம் எப்படி உங்களை ஒரு மாதிரியும் எங்களை ஒரு மாதிரியும் உங்களை பக்கத்துல வச்சுட்டு எங்களை தூரத்துல வச்சுக்கிட்டோம் அப்படி இருக்கிறது பேர் கடவுளா என்ன? இல்ல தெரியல, இவங்க பண்றதுனாலதான் பெரிய இம்சையா இருக்கு. ஆனா இப்பயே இந்த ஆட்டம் ஆடி இருக்காங்களே, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆட்டம் ஆடி இருப்பாங்க. அப்புறம் அவர் பேசுனதுல என்ன தப்பு? வேற யார் தாடிக்காரரு தான் அவர் பேசுனதுல, அவர் பண்ணல, அவர் செஞ்சதுனாலதான். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, இப்ப யாரு கருவறைக்கு உள்ள போறதுக்கு விருப்பம் இல்லை, சாமியை கும்பிட்டு பேசாம வந்துடலாம். ஆனா அங்க போகணும்னு நினைச்சு முழு மனசோட அதுக்கான வேலையை பாக்குறாங்கல்ல, உள்ள நுழைய விட மாட்டேங்கிறாங்கல்ல சார். வயலூர் முருகன் கோயில், அந்த வயலூர் முருகன் கோயில் என்ன நடந்துச்சு தெரியுமா? கோர்ட்டுக்கு போனப்ப நீதிபதி கேட்கிறாரு, நீ அவங்களும் ஒண்ணா கேட்கிறாரு சார், கேட்டாரு, இது நடந்தது. இதெல்லாம் சாதி பாகுபாடுன்னு இல்லாம வேற அங்க சாதி பாகுபாடு பாக்குறது இங்க டிஸ்கிரிமினேஷன் தானே. இல்ல அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு ஏதாவது சொல்ல வரீங்களா? அப்படிலாம் கிடையாது, டிஸ்கிரிமினேஷன்லாம் கிடையாது, அதான் புனிதம். அன்டச்சபிலிட்டி இஸ் அவர் அல்டிமேட் ப்ரியாரிட்டி சொல்றீங்களா? அப்படி சொல்ற மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல. அப்படி சொல்லிட்டா, ஓப்பனா சொல்லிட்டா வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்றதை யோசிப்போம். ஐயா இளையராஜாவுக்கு இது அவமானமா தெரியலாம், அவமானமா இல்லாம இருக்கலாம். ஆனா அதை பார்த்த ஒவ்வொருத்தனுக்கும் இப்படி ஒரு மனுஷனை
இவ்வளோ தூரம் ஆன்மீகத்துல ஈடுபாடு உள்ள ஒரு மனுஷனை இப்படி பண்ணிட்டாங்களேன்னு எங்களுக்கு அவமானமா தெரியல, வருத்தமா தெரிஞ்சு. அதனால தான் நாங்க பேசணும், வேற எதுவும் இல்லை. நன்றி.